நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவதுமா இந்த வீடியோ பொறுத்தவரையும் ஒரு ஷார்ட்கட் தான். என்ன சார் ஷார்ட்கட்டு எது ரிமெம்பர் அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாங்க. இது பொறுத்தவரையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி, எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி, உங்களால் அதை எழுத முடியும் கன்ஃபார்ம். அதுக்கு நான் கேரண்டி மாதிரி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஃபார்முலா ஸ்கூலில் போட்டிருப்பாங்க, டக்குன்னு புரியாமல் வந்திருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? இப்போ நான் டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணுமா சார்? அதுக்கு எனக்கு என்ன சார் தேவை? அப்போது அதுலேருந்து வர போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் டைம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோம்? டைமென்ஷன் ஃபார்முலா. அது மட்டுமா சார் கேட்டிங்கன்னா, இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண போகிறோம். அதை எப்படி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது பண்ண போகிறோம். ப்ளஸ் நம்ம டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டு, டைம்லெஸ் வேரியபிள் அதெல்லாம் இருக்கும்ல 4 இது, அதையும் சேர்த்து இதிலே பார்த்துருவோம். டைமென்ஷன் ஃபார்முலா பற்றி ஃபுல்லாக ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறது, எப்படி நீங்கள் படிக்கணும், அதை நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? இது யாருக்கு சார் உதவும்னா 11th உதவும். ஏன்னா நீங்கள் 10th வரைக்கும் படித்த ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் மாதிரி இருக்காது, பேசிக் லெவலாக இருக்கும். 11th 12th வரப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், நிறைய புதுசாக இருக்கும். என்னடா ஃபிசிக்ஸ் இப்படி இருக்கே, ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸிமா. ஃபஸ்ட்டு நமக்கு ரூல்ஸ் தெரியணும், கொஞ்சம் ரூல். ஸோ எம்ஐடினா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எம், எல், அதுக்கப்புறம் டி இருக்கும். இந்த 3 வேரியபிளுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? எம்மு, எல், டி. சார் எம்னா என்னன்னு தெரியணும் சார், எனக்கு எல்லுன்னா எனக்கு தெரியலையே, டீன்னு எனக்கு என்னன்னு தெரியலையே, கவலையே வேணாம். இப்போ தெளிவாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். சரி, ஓகேங்களா? சரி பாருங்க, டீனா இருக்குல்ல, டீனா என்னன்னா டைமை குறிக்கும். டீனா எது குறிக்கும்? டைம். அப்படி இல்லைன்னா செகண்டு, ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று டைமு அப்படின்னா என்னது, இன்னொன்று என்னது செகண்டு. ஓகே சார். எல்லுன்னா என்ன சார் அப்படின்னா லென்த்து. எல்லுன்னா என்னது? லென்த்தர். அப்படி இல்லைன்னா எதை சொல்லலாம்? ஆர் மீட்டர். மீட்டரில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லை சூஸ் பண்ணுங்கள். லென்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எல்லை சூஸ் பண்ணலாம். எம்மு, எம்முன்னு என்னது? மாசை குறிக்கும். எம்முன்னு என்னது? மாசை குறிக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இது பேசிக் புரியுதா? எம்எல்டி இது எல்லாமே 3 எதுக்குள்ளே வரணும்? ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். ஓகே. எம்னா மாசு, எல்னா லென்த்து, டீனா டைம். இது உங்களுக்கு புரியும், அப்படி தானே? சரி, ஓகே. இப்போது நீ ஒரு நார்மலாக ஒரு என்னதுன்னா ஈக்குவேஷன் இருக்கும்ல, நார்மலாக ஒரு ஈக்குவேஷனை என்ன மாற்ற போகிறோம்? எம்எல்டி ஃபார்மேட் மாற்ற போகிறோம். அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு படிக்கணும், இந்த நார்மலான ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? அதோட யூனிட்ஸ் தெரியணும். யூனிட் கண்டுபிடிச்சிட்டோன்னா இது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் ஃபார்முலாந்து வந்துடுவோம். இதை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிற ஃபார்முலா என்னென்னா, இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியும் நல்லா. ஏரியா. என்னது? ஏரியா. சார் எனக்கு ஏரியாவுக்கு என்ன இதே தெரியாது சார். இப்போ நான் சும்மா நானாக சூஸ் பண்ணுவேன் சார், இவ்வளோ பெருசு. இப்போ எனக்கு இங்கே லென்த் இருக்கும், இங்கே பிரெத் இருக்கும், இது மாதிரி இருக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். ஏரியானா எப்படி சார் கேட்டிங்கன்னா, சைடு டு சைடு. இங்கிட்ட 1 மீட்டர்னா இங்கிட்ட என்னது? மீட்டர் தானே, லென்த்தை குறிக்கும். அப்போது ஏரியா என்னது? 2 லென்த் வரும். லென்த்துக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் இன்டூ மீட்டர் சேர்த்து என்ன போடலாம்? எம் ஸ்கொயர். ஏன் இதை சொல்கிறேன்னா, பெரிய பெரிய ஈக்குவேஷனுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வால்யூம் தெரியணும். ரெண்டாவது வால்யூமுக்கு என்னன்னு தெரியணும். ஓகேவா? சார் எனக்கு வால்யூம் தெரியாதே. ஒன்றுமே இல்லை, ஏரியா இன்டூ ஏதோ ஒரு ஹைட்டு, சைடை குறிக்கும். சரிங்களா? ஏரியாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சார்? மீட்டர் ஸ்கொயர் போடுங்க, கரெக்டு. ஹைட் எப்போவுமே மீட்ரு தான், மாறாது. அப்போ என்ன வருது? எம் கியூபு. வால்யூம்னா எம் கியூபு, ஏரியானா மீட்டர் ஸ்கொயரு. உங்களுக்கு புரியுது, ரைட்? மூணாவது பாருங்களேன், வெலாசிட்டிமா. என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இது ஃபார்முலா. சார் எனக்கு யூனிட் தெரியாது சார், எப்படி சார் யூனிட் எழுதுறது? கவலையே வேண்டாம். பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் சரி, டிஸ்டன்ஸும் சரி, எல்லாமே மீட்டர் தான். சரியா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலும் சரி, டிஸ்டன்ஸ்னாலும் என்னது? மீட்டரை குறிக்கும். போட்டுருங்க. டைம் எப்பயுமே சரிம்மா, டைம் வந்து ஆல்வேஸ் செகண்டு.
டைம் எப்பவுமே எதை குறிக்கும்? செகண்ட் தான். இதை நீங்கள் மறக்காதீங்க. இது அப்படி எழுதுங்க, எம் பர் எஸ். கீழே உள்ளது மேலே வரப்போ ப்ளஸ்ஸாக இருந்தால் மேலே வரப்போ மைனஸாக மாறும். இங்கே மைனஸாக இருந்தால் மேலே வரப்போ ரெசிபுக்குள்ளே வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே எப்படி இருக்குது? எஸ் பவர் 1 தானே, ஒன்றுமே இல்லைன்னா 1 அர்த்தம். மேலே வரப்போ என்ன வரும்? எம்மு எஸ் பவர் -1. அவ்வளோதான். ஈஸி. புரியுதா? ரொம்ப புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, அவ்வளோலாம் படிக்க வேணாம். நான் சொல்கிற 10 மட்டும் படிங்க. நீங்கள் டைமென்ஷனல் ஃபார்ம் எப்படி கேட்டாலும் உங்களால் எழுத தெரியும், முடியும். நாலாவது பாருங்கள், ஆக்சரேஷன். நாலாவது என்னது? ஆக்சரேஷன். சார் ஆக்சரேஷன் ஃபார்மில் தெரியாது சார். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சார் இவ்வளோ இருக்கே தோணும். இது நீங்கள் 2-3 வாட்டி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. டேரெக்டாக கண்ணை அப்படியே கொஷினை பார்த்தோன்னே சலுசன்னு போட ஆரம்பிச்சிருவீங்க. டைமென்ஷன் பொறுத்த வரையும், இது பொறுத்த வரையும் நமக்கு சிபிஎஸ்சிலே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஆக்சரேஷன் என்னது? ஆக்சரேஷன் ஃபார்முலா என்னங்க? வெலாசிட்டி பர் என்னது டைமை குறிக்கும். ஓகேவா சார்? எனக்கு வெலாசிட்டி தெரியாது, ஆனால் கண்டுபிடிச்சாச்சு. எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்பா, எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் சார்? மேலே கண்டுபிடிச்சிருக்கதா? ஆமாங்க, மேலே கண்டுபிடிச்சா தான். போடுங்க. வெலாசிட்டிக்கு என்னது? எம்எஸ் பவர் -1. டைம் எது சொல்லுவோம்? ஆல்வேஸ் என்னது? செகண்ட் தான். நான் சொல்லிட்டேன், கீழே ப்ளஸ் வந்தால் மேலே வரப்போ என்ன ஆகும்? மைனஸாக வரும். அப்போ எம்எஸ் பவர் -1 டாட்டு எஸ் பவர் -1. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் என்னங்க? ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் 2 சேமாக இருந்தால், கீழே உள்ளதான் பேஸ், சரியா? பேஸ் 2 சேமாக இருந்தால் பவரை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி அதே சைன் போடணும். எம் போட்டேன், எஸ் போட்டேன், பவர் பேஸ் சேமாக இருக்கு போட்டாச்சு. பவரை ஆட் பண்ணி என்ன சைன் போடணும்? அதே சைன் போடணும். -1 + 1 2. அவ்வளோதான், போதும். இது தெரிஞ்சால் போதும். இது தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும். சரி, இப்போ பார்க்கலாமா? இதுக்கு எப்படி சார் டைமென்ஷன் எழுதுறது? இதுக்கு எப்படி டைமென்ஷன் எழுதுறது பார்ப்போம். ஓகே, இதை மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன், சும்மா அழைச்சிட்றேன், ஏன்னா தேவையில்லை நமக்கு. உங்களுக்கு வேணுமா கூட இதை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, கண்டுபிடிப்போமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்? இது அப்படியே போடுங்க, ஒரு ஈக்குவல் போட்டுக்கிறேன். இங்கே டைமென்ஷன் ரூல் என்ன பார்த்தோம்? எம்மு எல்லு டி, ரைட்டா? கரெக்ட். மீட்ரு பொதுவாக எதில் வரும்? நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், சைடில் மீட்ருனா எல்லு, கேஜினா அதாவது மாஸ்னா எம்மு, செகண்ட் வந்தால் டைமு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ஞாபகம் மெமரைஸ் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் எழுதி பாருங்கள். இதை மட்டும், ஏன்னா இது கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரி பாருங்க, இந்த இடத்துல மாஸ் இருக்கா சார்? எம் இருக்கே, போடலாமா? அது கிடையாது. இது என்னது? மீட்டர்னு எது வரும்? எல்லு தான். இங்கே எத்தனை மீட்டர் இருக்குது சார்? எம் பவர் 2 இருக்குது. அப்போ இங்கே 2 போடலாமா? போடலாம். கரெக்ட். டைம் இருக்கா? இங்கே எஸ் எது இருக்கா? இல்லை. கேஜி எது இருக்கா? இல்லை. அப்போது இங்கே 0, இங்கே 0. இதை நீங்கள் என்ன கூட ஷார்ட்டாக எழுதலாம். ஆர் எப்படி எழுதலாம் தெரியுமா? L² இப்படி எழுதலாம். நமக்கு தெரியுமே, எனிதிங் பவர் 0 ஒன்று தானே வேல்யூ. நீங்கள் இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். ரைட். இதை கண்டுபிடிப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் டேட்டா எழுதலாம் பாருங்கள். மீட்டருக்கு இங்கே ஸ்கொயர் இருந்துச்சு, அப்படி L2 போட்டோமா? இங்கே அதே தான் இருக்குது, எல்லு தான் வரும். ஸ்கொயர் பண்ணால் போடுவோம் கியூபு. அவ்வளோதான் சார். இது ஓகே சார், இது எனக்கு சொல்லுங்கள் சார். வரேன். ஃபஸ்ட்டு என்ன போடணும்? எம்மு எல்லு டி போடுங்க. போட்டாச்சா? சார் ரைட்டு. இப்போ பாருங்கள், இங்கே கேஜி இருக்கா, மாஸ் இருக்கா சார்? எம் இருக்குது, ஆனால் கேஜியா இல்லை. ஏன்னா இங்கே என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் யூனிட் என்னது? மீட்டர். இங்கே என்ன இல்லை? எம் இல்லை. இல்லைன்னா என்னது? 0. போட்டாச்சா? ரைட்டு. இது என்னது? எம்னா மீட்டர் குறிக்குமா? மீட்டருக்கு என்ன யூனிட்டு? எல்லு. ஓகே. எம் எத்தனை இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 தான் இருக்குது. டைம் எத்தனை இருக்குது சார்? டைம் 1 தான் இருக்குது, ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? -1. அப்போ அப்படியே போட்டுருங்க, -1. அப்படியே -1 போட்டுருணும். ஓகேவா? இது டி பவர் -1. இது எப்படி எழுதலாம் ஷார்ட் ஃபார்ம்? இன்னும் எல்லு டி பவர் -1 உங்களால் எழுத முடியும். சரி, இதுக்கு அப்படி கண்டுபிடிங்க. இதே தான் அப்படியே எக்ஸ்ட்ரா என்ன வரும்? எல்லு போடுவீங்க, டி போடுவீங்க, இங்கே -2 போடணும். அவ்வளோதான். ஓகேவா? டவுட் இருக்கா?
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது தெரிஞ்சால் போதும். இப்போ நான் பெரிய ஃபார்முலா போடுவேன். அப்போ அந்த பெரிய பெரிய ஃபார்முலாக்கு இதான் பேசிக். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது வந்து எதுனா பெரிய பெரிய ஃபார்முலா, அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 4 பார்த்தோமா, 5வது எழுதிக்கலாமா? ஸோ 5வது என்ன சார் பார்க்க போகிறோம்னா ஃபோர்ஸ். என்னது? ஃபோர்ஸுக்கு என்னங்க ஃபார்முலா? அதை எழுதுங்க ஃபஸ்ட்டு. மாஸ் இன்டு ஆக்சரேஷன். சார் நீங்கள் ஸ்கூலில் இது கொடுத்துட்டாங்க சார், இதுக்கு டைம்ஸ் எழுத சொன்னால் எனக்கு ஒன்றுமே தெரில சார். நிறைய பேர் கேட்டது. அதை நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. எப்பயுமே சரி, ஒரு ஃபார்முலாவை யூனிட்டாக மாற்றி அதுலேருந்து டைமென்ஷன் எடுக்கிறது தான் பெட்ரு. என்னை பொறுத்தவரைக்கும் அதான் பெஸ்ட்டு நினைப்பேன். இன்னும் ஈஸியாக உங்களால் தப்பு இல்லாமல் கரெக்டாக உங்களால் எழுத முடியும். சரி பாருங்கள், மாஸுக்கு என்னது? கேஜி. மாஸுக்கு பதில் என்ன போடலாம்? கேஜி போட்டுருங்க, கேஜியை. ஆக்சரேஷன் எனக்கு தெரியாது, ஆனால் ஆக்சரேஷன் என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி டிவைட் பை டைம் தெரியுமா? ஆக்சரேஷன் என்ன யூனிட்டு? ms⁻². அப்படின்னா எங்கே கண்டுபிடிச்சேன்? முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பேன். உங்கள் டக்கு மறந்து போச்சுன்னா வீடியோ டக்குன்னு கொஞ்சம் நவுத்தி பார்த்துருங்க. ஆக்சரேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ms⁻². கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே தானே? அது அப்படி எழுதுங்க. ms⁻². இங்கே மல்டிப்ளே, அதனால் நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அவ்வளோதான், யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சாச்சு? யூனிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அடுத்து டைமென்ஷனல். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டைமென்ஷனல். என்ன ரூல்ஸு? ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? m இருக்கணும், l இருக்கணும், t இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எம்னு என்னது? மாஸ் குறிக்க கேஜி இருக்கா இங்கே? சார் இருக்குது சார். எத்தனை இருக்குது? 1. அப்போ 1 போடுங்க. 1. லென்த் இருக்கா? இருக்குது சார். மீட்ரு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எத்தனை இருக்குது? ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இங்கே பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸ் இருக்கா? செகண்டு. ஓகே, எத்தனை இருக்குது? அப்போ -2. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. கஷ்டமாக இருக்கா? கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இதோட டைப்ஸ் பார்ப்போம். டைமென்ஷனல் ஃபார்முலாவோட டைப்ஸ் இருக்குல்ல, அதையும் பார்த்துருவோம். 6வது பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலாவே போவோம். ஒர்க்குக்கு என்னங்க ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ? சார் ஃபோர்ஸுக்கு திருப்பி மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போடணுமா? அதே தான் போடணும். இங்கே நான் அப்படியே இருக்கேன்னா டேரெக்டாக அப்படியே எழுதிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படியே கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்லேருந்து. டிஸ்டன்ஸும் சொன்னேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? டிஸ்டன்ஸும் சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி, எப்பயுமே என்னது? மீட்ரு தான். அப்போ இங்கே ஒரு மீட்டர். நமக்கு தெரியும் பேஸ் ரெண்டு சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணு? ஆட் பண்ணி அதே சைன் போடணுமா? கேஜி m2 s⁻². இது என்ன மாற்றுங்க? அப்படியே டைமென்ஷனல் ஃபார்முலா மாற்றுங்க. என்ன மாற்ற போகிறோம்? டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, மாற்றுங்க. m l t. கேஜி எத்தனை இருக்குது? 1. மீட்டர் எத்தனை இருக்குது? 2. டைம் எத்தனை இருக்குது? -2. அவ்வளோதாம்மா, இவ்வளோதான். இன்னொரு டிவைடில் வர மாதிரி ஒரு ஃபார்முலா இருந்தால் பார்ப்போம். டிவைடில் வர மாதிரி இருந்தால் ப்ரெஷர் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது டிவைடில் வரும் ப்ரெஷர். நீங்கள் இதே தான் எனர்ஜிக்கும். ஒர்க் எனர்ஜி அப்படியே சேம் தான், சரிங்களா? எனர்ஜி கேட்டால் மறக்கக்கூடாது, இதே தான் அப்படியே சேம். ஓகேவா? ப்ரெஷருங்க. ப்ரெஷருக்கு என்னங்க ஃபார்முலா? F/A. ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா. ஃபோர்ஸ் டிவைட் பை என்னது? ஏரியா. அதான் ப்ரெஷர். சரி சார், எனக்கு தெரியும் சார். என்னது? ஃபோர்ஸுக்கு தெரியும். என்னதுன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இங்கே பாருங்கள், கேஜி m⁻² எனக்கு தெரியும் சார். ரைட்டு. ஆனால் ஏரியாவுக்கு என்ன சார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது போடணுமா? ஆமாம், அதை தான் போடணும். போடுங்க. என்னது பார்த்தோம்? m². மேலே வரப்போ என்ன வரும்? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு. கேஜி m⁻² டாட்டு இங்கே m⁻². மேலே வரப்போ m⁻². பாருங்கள், கேஜி. ஓகேவா? இதை என்ன பண்ணுறேன்? இதை மட்டும் நான் இங்கே எழுதுறேன். இங்கே இருந்தால் தெரியாது நினைக்கிறேன். இங்கே எழுதுறேன். கேஜி எம் போடலாமா? m⁻1. இங்கே என்னது? -2. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி எது பெரிய நம்பர்? 1 2? 2 தான். பெரிய நம்பர் சைன் என்னது? -2ல் +1 போச்சுன்னா -1 தானே? ஓகே, s⁻². இதுக்கு நீங்கள் டைம்ஸ் எடுப்பீங்க, எடுக்க மாட்டிங்களா? கண்டிப்பாக எடுப்பீங்க எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. போடுங்க m l t. கேஜி எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. m எவ்வளோ இருக்குது சார்? -1.
சூப்பர். டி எவ்வளோ இருக்குது? -2. சூப்பருங்க. அவ்வளோதான். இப்படி போட்டால் போதும். ஏன் சொல்கிறேன்னா இதை வச்சு தான் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து 1.12 யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளுக்கு தேவை. சரிங்களா? அதை தாண்டி கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் 1.14 அப்படி பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு இது தேவை. ஓகேங்களா? இந்த 2 சம்முக்கும் டைமென்ஷனும் கொஞ்சம் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி போகிறதோட புரிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டேட் போர்டில். சிபிஎஸ்சி பொறுத்தவரையும் உங்களுக்கு முக்கியம். அடுத்து வந்து டைப்ஸ். டைமென்ஷன் ஃபார்முலா தான் டைப் எப்படிக்கலாம்? மற்ற 4 டைப்பு. இது நம்ம புக்கில் கொடுத்தது தான். ஒன்று டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்லெஸ் வேரியபிள், டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்லெஸ் கான்ஸ்டன்ட். இது ஃபஸ்ட்டு புரியாமல் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டைமென்ஷனல் வேரியபிள்னா அதில் வந்து இது மாதிரி வரதில் கண்டிப்பாக டைமென்ஷனல் வரும். டைமென்ஷனல் இருக்கும். டைமென்ஷனல் என்னது? இந்த MLT சொல்லக்கூடியதான் டைமென்ஷனல். இது இருக்கும். ஓகேங்களா? இதில் டைமென்ஷனல் வேரியபிளில் அது வேரியபிள் நேமாகவும் இருக்கும். வேரியபிள் நேம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து வெலாசிட்டி என்ன பார்த்தோம்? ms⁻⁻1. இதை ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? முன்னாடி மாற்றணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் போட்டோமா, அதுக்கப்புறம் m/s வச்சோமா, ஒரு வேரியபிள் நேம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் யூனிட் மாத்திரமா, அப்போ வேரியபிள் நேம் இருக்கும். அதே போல் அதுக்கு என்னது? டைமென்ஷனுக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கு டைமென்ஷன் இருக்குது தானே. என்னது? L⁻⁻1 போட்டோமா இல்லையா? அப்போ அதுக்கு டைமென்ஷனல் வேரியபிள் இருக்கும். அப்படி வர்றது என்னது? வெலாசிட்டி, ஆக்சிலேஷன். அது டைமென்ஷனல் வரும். அது வேரியபிள் நேம், வேரியபிள் வேல்யூவாக இருக்கும். அது டைமென்ஷனல் வேரியபிள். டைமென்லெஸ் வேரியபிள்னா வேரியபிள் நேம் இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. டைமென்ஷன்னா இதுக்கு யூனிட்டே இல்லைன்னு அர்த்தம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஆனால் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? n = c/v ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எதோட ஃபார்முலானா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா. இதுக்கு யூனிட் கிடையாது. யூனிட் இல்லாதனால அதுக்கு என்ன இல்லை? டைமென்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஆனால் வேரியபிள் நேம் இருக்குது. வேரியபிள் இருக்குல்ல, நீங்கள் கொடுக்குறீங்க ஃபார்முலா எழுதுறீங்களா, ஃபார்முலா இருக்குது. ஆனால் எது இல்லை? டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. அது டைமென்லெஸ் வேரியபிள். ஃபார்முலா இருக்கணும். ஃபார்முலா இருந்து டைமென்ஷன் ஃபார்முலா இருந்தால் அது என்னது? டைமென்ஷனல் வேரியபிள். ஃபார்முலா இருந்து அது யூனிட் இல்லாதனால டைமென்ஷன் இல்லாத காரணம் என்னது? டைமென்லெஸ் வேரியபிள். சரிங்க பாருங்கள். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னா என்னதுன்னா அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அதுக்கு என்னவா இருக்குது? டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும். அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா கிராவிடேஷன் என்ன ஃபார்முலா? F = g m² / r² ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. இப்போ நமக்கு g தேவை என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளையா, g r² m² போட்டு g கொண்டு வருவோம். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ எவ்வளோனா 6.67 × 10⁻−11. இது வேல்யூ மறக்கக்கூடாது. சரிங்களா? யூனிட் பொறுத்தவரையும் நீங்கள் யூனிட் எப்போ கேட்டாலும் உங்களால் போட தெரியணும். யூனிட்டு எப்போ கேட்டாலும் உங்களுக்கு போட தெரியணும். நியூட்டன். ஓகேவா? m⁻−2 kg⁻−2 இங்கே +2 நியூட்டன் m² kg⁻−2 இதான் யூனிட். இதோட கிராவிடேஷன் யூனிட்டோட இதான் யூனிட், கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ இது நான் வச்சுக்கோங்க சும்மா. ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள் அதுக்கு என்ன இருக்குது? ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா இருந்தால் அதுக்கு என்ன இருக்குது? யூனிட் கொண்டு வரலாமா? யூனிட் இருக்குது. யூனிட் இருந்தால் ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? டைமென்ஷன் ஃபார்முலா வந்துடும். திருப்பி சொல்கிறேன். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கா பாருங்கள்? இருக்குது. அதுக்கு ஃபார்முலா இருக்கா? இருக்குது. இந்த ஃபார்முலாக்கு யூனிட் வருதா? வருது. யூனிட் வந்து அது வந்துடும், டைமென்ஷன் ஃபார்முலா வந்துடும். டைமென்ஷன்லெஸ் வேரி கான்ஸ்டன்ட்னா இதுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், ஆனால் அதுக்கு என்ன கிடையாது? யூனிட் இல்லாதனால டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பைக்கு என்னங்க வேல்யூ? 3.14. இது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. எது? பை. பைக்கு வந்து ஃபார்முலா இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ அதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குமா? இருக்காது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், வேரியபிள் நேம் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாக்கு யூனிட் இருக்குது. யூனிட் இருந்துச்சுன்னா ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவுக்கு என்ன இருக்குது? யூனிட் இருக்குது. அப்போ எது வந்துடும்? டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குன்னு அர்த்தம். அதே ஃபார்முலா இருக்குது, யூனிட் இல்லை. இதுக்கு என்ன இல்லை? யூனிட் இல்லை. அதனால் என்ன? எது இல்லை? டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இதை தான் இங்கே எழுதுகிறேன். இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்கா? இருக்குது. யூனிட் இருக்கா? யூனிட் இல்லை. அதனால டைமென்ஷன் ஃபார்முலா இங்கே இல்லை. நோ டைமென்ஷனல். இது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்கு என்ன இருக்குது? யூனிட் வருது. யூனிட் என்ன? டைமென்ஷனல் இருக்குன்னு அர்த்தம். இதில் என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், ஆனால் அதுக்கு என்ன இல்லை? ஃபார்முலாவே இல்லை. ஃபார்முலான்னா இங்கே டைமென்ஷன் வருமா? வராது? வரவே வராது. அவ்வளோதாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி
அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துருவோம். அப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகும். சரிங்களா? சரிங்க, பாருங்க. பிரின்சிபல் ஆஃப், அடுத்த லாஸ்ட் டாபிக் தான் பிரின்சிபல் ஆஃப். இது 2 மார்க் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும். சரிங்களா? ஸ்டேட் போர்டில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷனல். சரிங்களா? இது என்னதுன்னா, இதில் டைமென்ஷன் இருக்கும். இதில் டைமென்ஷன் வருமா சார் கேட்டிங்கன்னா வரும். எப்படின்னா, ஒரு டேர்ம் இருக்குல்ல, இப்போ ஒரு டேர்ம்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னா எப்படின்னா, b = u + at இருக்கு வச்சுக்கோங்களேன். விக்கு என்னது? வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மீட்டர்/செகண்ட். LT/-1 போடலாமா? போடலாம். இப்போ தான் நம்ம பார்த்தோம். இனிஷியல் வெலாசிட்டி, இது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. வெலாசிட்டினாவே அதே தான், LT/-1 ப்ளஸ் ஆக்சிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? LT/-2. இது என்னது? இங்கே ஒரு t இருக்குது. -2 + 1 என்ன மாறும்? -1 மாறும். இங்கே பாருங்க, சேமாக இருக்குது பார்த்தீங்களா? டைமென்ஷன் ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலாவை நீங்கள் தனியாக எழுதுகிறப்போ மூணுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா, சேமாக வந்துச்சுன்னா அது பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அந்த வேரியபிள் ஃபுல்லாக ஈக்குவல். இங்கே பாருங்கள், சேமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி சேமாக வந்தால் அதான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி டைமென்ஷனில் சொல்லுவோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? எம்எல்டினா என்னன்னு பார்த்துட்டோம். அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது பார்த்தாச்சு. அந்த டைமென்ஷனோட டைப்ஸ் பார்த்தாச்சு. ஒரு 2 மார்க் பார்த்தாச்சு. இதோட நமக்கு 3 மார்க் பார்த்துட்டோம். சரிங்களா? 2 மார்க் இது இருந்து வந்துடும். ப்ளஸ் எக்ஸாம்பிள் 1.12 தேவைப்படுது. எக்ஸாம்பிள் 1.15 யூஸ் ஆகும். சரிங்களா? அதே போல் புக் பேக்கில் 3rd சம்மில் இது ஒரு சம் இருக்குது. அது போன வாட்டி பப்ளிக் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதை பார்த்தாலே போதும். அவ்வளோதாங்க. சரி, எனக்கு புரியல, டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.